கடைசி காலத்துல காசி ராமேஸ்வரம் போக சொல்றது என்னன்னா, செய்த பாவங்களை தீர்ப்பதற்காக. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பாவங்கள் நிறைய செய்தாயிடுச்சு. மனசாட்சி 1% உறுப்பு இருந்தாலுமே கூட பொய்ய இப்படி உண்மை மாதிரி பேச மாட்டாரு. இப்பவும் இந்த வயசுலயுமே கூட அவருக்கு அடுத்து சபாநாயகர் ஆவதற்கு இந்த விடியா திமுகவை ஸ்டாலினை புகழ்ந்தாக வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் ஆளுநர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நமது குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடியின பெண் முர்முல இருந்து நம்ம இந்த மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தின நம்முடைய தமிழிசை அவர்கள் வரைக்கும் முழுவதுமாக தோற்று போன ஒரு தோல்வியினுடைய அடையாள முகமாக தான் ஒரு பெண் என்பவள் ஆளுமை, பெண் என்பவள் ஒரு ஆக்கம் அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு சிறுமைப்படுத்திய ஒரு தலைவராக கனிமொழி அவர்கள் எல்லாரும் ஈஸியா டார்கெட்டட் லீடரா போயிட்டாங்க. முழுக்க முழுக்க மது அல்லாது, கஞ்சா அல்லாது நிறைய வேதிப்பொருள்களினுடைய போதைக்கு மொத்தமா அடிமையாயிருக்காங்க. மொத்தமா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. 5 வருட தளம் கொடுத்ததுக்கு பிறகு மக்களுக்கு 2 ஆப்ஷன், இந்த ஆட்சியை நம்ம அகற்றவே முடியாது. ஒரு சலிப்பு என்பது ஏற்படும். ஆனால் எப்படின்னு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்குமே தோணும். ஆனா முதல் கட்டத்திலேயே 5 வருடங்கள்லயே பொதுவா அது நமக்கு கூட்டணி எல்லாம் பலம் எல்லாம் தேவைப்படாது. அந்த 5 வருடம் ஆட்சி நல்லாட்சி நடத்தினாலே அடுத்த 5 வருடங்களுக்கு தானா போகும். இந்தியாவோட ஒப்பிடுவோம் சொல்றீங்களே, இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது நம்பர் 1 மாநிலமா கடன்ல இருக்கலாம். அந்த பாரத பிரதமர் கடன் எல்லாத்தையும் தீர்த்து, காங்கிரஸ் பண்ணி வச்சிருக்கிற கடன் எல்லாத்தையும் தீர்த்து, இப்பதான் இந்தியா கடன் இல்லாம இருக்குன்னு ரிலாக்ஸ்டா இருக்கிற பட்சத்துல இந்த தமிழ்நாட்டுல இன்னும் சிறுபிள்ளத்தனமா. TNS24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தின் அகில பாரத இயக்குனர் மற்றும் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில இணை அமைப்பாளர் திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு. தேர்தல் தேதியும் அறிவிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட கட்சியில இருக்காங்க. இதனால நாங்க தான் மீண்டும் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு நினைப்போடு திட்டப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி என்ன ஆயுத பணிகளை மேற்கொண்டு இருக்கீங்க? முள் பின்னணியை கொஞ்சம் விளக்க நல்லா இருக்கும் மேடம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொதுவா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சில ஆட்சி நடந்ததுண்டு தமிழகத்துல. ஆனா எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் இந்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளி மாதிரி. இந்திய அளவை பொறுத்த மட்டும் உலக அளவுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பிரதமரா, ஒரு வளமான நல்ல ஆட்சி கொடுக்கின்ற ஒரு பிரதமர் இருக்கின்ற அதே சம காலகட்டத்துல எப்படி இருக்கக்கூடாது என்கின்ற அந்த கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஒரு சாபக்கேடு தான். நேரெதிர் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சிக்கு நேரெதிர் ஆட்சி, ஒரு தீய ஆட்சி. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து, பாதுகாப்பு, அதிலும் பெண்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அடுத்து இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை போதை வஸ்துக்களாலே முற்றிலுமாக நசுக்கிய, அவர்களை அடிமையாக்கி எதிர்கால இந்தியாவையே ஒரு கேள்விக்குறியாக்கிய ஒரு ஆட்சி. லஞ்சமும் ஊழலும் தலைவிரி தாடக்கூடிய ஆட்சி. கடன் அதிகமாகி, கடன் சுமை என்பது தாழ முடியாத அளவிற்கு அதிகமாக கொண்டு சென்ற ஆட்சி. இலவசங்களால் மேலும் மேலும் மக்களை முட்டாளாக்குகின்ற ஆட்சி. 5 வருடங்கள் அட்டகாசமாக அவர்களுடைய மெத்தன போக்கால் கழித்துவிட்டு கடைசி நேரத்தில் தேர்தலில் மக்களை முட்டாளாக்குகின்ற ஆட்சி, மிக சரியான ஒரு சாட்சியாக நிற்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் சபாநாயகர் அப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன கருத்து தெரிவிக்கிறாருன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்னிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இப்போ அவர் இந்தியாவில் இல்லைன்னு அர்த்தம். இந்தியாவை தெரிஞ்சிருந்தா
அது அதனோட இந்தியாவோட ஒப்பிட மாட்டார். இன்னொன்று, மற்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகம், அதே மாதிரி அங்க இருக்கின்ற சூழல்கள் வேற. நக்சல் பிரச்சனையிலிருந்து, தீவிரவாத பிரச்சனைகள்ல இருந்து, எல்லை பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற எல்லாமே பார்டர் ஸ்டேட்ஸ். இப்போ இங்க நமக்கு தான் சுத்தியும், இந்த தென்னகத்துலதான் சுத்தியும் கடல் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஒழுக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சுத்தியும் பாகிஸ்தானும் மற்ற பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளும் நமக்கு வந்து சூதாக இருக்கக்கூடிய பல எல்லைகளுக்கு நடுவுல தான் வட மாநிலங்கள் எல்லாம் இருக்கு. அதனால அவர்கள் வந்து ஒப்பிட தேவையில்லை, ஒப்பிடவும் முடியாது. அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலுமே கூட இந்திய அளவுல வந்து இரண்டாவதாக பெயரெடுத்த, அதாவது பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு எதிராக பெயரெடுத்த மாநிலமாகத்தான் திகழ்கிறது. இதான் இவ்வளோ வயசானாலுமே அவர் ஒரு சபாநாயகரா இருந்தும் கூட இத்தனை வருஷங்கள் மக்களோட பணி, ஒரு கட்சின்ற போது மனிதனுக்கு வந்து கடைசி கட்டத்திலேயாவது ஒரு மனசாட்சி உறுத்தணும். மக்கள் பணி நம்ம செய்யல அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உறுத்தணும். அட்லீஸ்ட் வந்து அவங்களால திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல போய் பேசாமையாவது இருக்கணும். அதாவது கடைசி காலத்துல காசி ராமேஸ்வரம் போக சொல்றது என்னன்னா, செய்த பாவங்களை தீர்ப்பதற்காக. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பாவங்கள் நிறைய செய்தாயிடுச்சு. மனசாட்சி 1% உறுத்தி இருந்தாலுமே கூட பொய்ய வந்து இப்படி உண்மை மாதிரி பேச மாட்டாரு. இப்பவும் இந்த வயசுலயுமே கூட அவருக்கு வந்து அடுத்து சபாநாயகர் ஆவதற்கு இந்த விடியா திமுகவை, ஸ்டாலினை புகழ்ந்தாக வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்கிறார். அவங்கள வந்து இவர் புகழ்ற பட்சத்துல தான் திரும்பவும் அவர் அந்த கன்சிடரேஷனுக்கே வருவார். எதிர்கட்சிகள் இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா? ஏன்னா இந்தியாவிலேயே வந்துட்டு தமிழ்நாடு தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி மேடையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் நீங்க மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைகீழாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியான திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல முதல்ல பெண் ஆளுமைகள்லாம் நீங்க எத்தனை பேரை சொல்லுவீங்க சொல்லுங்க? கனிமொழி அவர்கள் இருக்காங்க, கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க, இப்படி பல பேரை சொல்லலாம் இல்லைங்களா? இந்த பெண் பல பேர் சொல்ல முடியாது. கனிமொழி அவர்கள் இருக்காங்க, அதுதான் எல்லாருக்குமே பிரதான தெரிஞ்சவங்க, கலைஞருடைய மகள். அடுத்து நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான். அதாவது ஆளும் கட்சியாக இருந்து இத்தனை வருடங்கள் அரசியல் செய்து ஒரு அரசியல் குடும்பத்தில் மகளாக பிறந்து இவ்வளோ எல்லாம் இருந்தாலுமே கூட அவங்களுடைய வரையறை என்னங்கிறது உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஆனா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் ஆளுமைகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நமது குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடியின பெண் முர்முல இருந்து நம்ம இந்த மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தின நம்மளுடைய தமிழிசை அவர்கள் வரைக்கும் பெண் ஆளுமைகள் வந்து நிறைந்த ஒரு கட்சினா சுஷ்மா சுவராஜ் இறந்த பிறகும் கூட அவர்களுடைய பெயர் சொல்லுகின்ற இன்று தலைநகரனுடைய டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருமே பெண்கள் தான், எங்கேயுமே பெண்கள் தான். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி முதல்ல கட்சி அளவிலேயே தன்னுடைய சகோதரியாக பிறந்திருந்தாலுமே கூட இத்தனை வருடங்கள் கடந்த ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சியிலேயே அங்கே குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு பெண்கள் தான் இருக்கின்றார்கள். பெண் ஆளுமைகள் கிடையாது, பெண்கள் அவ்வளவுதான். அவர்களை வந்து நீங்க ஆளுமையா எடுத்துக்க முடியாது. சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற கனிமொழி இந்த 5 வருடங்கள்ல ஒரு தடவை ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. ஆளும் கட்சியா இருந்தும் கூட நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு தடவை ஒரு மகளிர் மாநாடு, அதுவும் கூட ஒரு நேம் சேக் பெயர் அளவுல ஒரு மாநாடு நடத்துறாங்க. அடுத்து எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஸ்டேஜ் ஏறி அவங்க பேசிய எல்லா காணொலிகளையும் அழிக்கிறாங்க. தளத்துல இருந்து, இணையதளத்துல இருந்து எல்லாத்தையும் தேடி தேடி அழிக்கிறாங்க. அப்போ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னா, விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலமா தமிழகம் வந்துட்டு இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு பெண் பேசினதுக்கு அப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுவும் மீண்டும் சொல்றேன், ஒரு முதலமைச்சரினுடைய இருந்தவருடைய மகளாக, முதலமைச்சராக தங்கையாக இருந்த அவர்களாலேயே எந்த முடிவுமே எடுக்க முடியல. ஒரு பொம்மை பெண்ணாக தான் தெரிகிறாங்க. சொன்ன வார்த்தையை இவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்துமே கூட காப்பாற்ற முடியலன்னா, திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் என்னங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது. கனிமொழிக்கே ஆதரவு இல்லை, அங்கே அவங்களுக்கே ஒரு பேஸ் இல்லை. அவங்க சொன்ன ஒரு விஷயம் இணையதளத்தில இருந்து நீக்கிற அளவிற்கு வந்து அவங்கள சிரமப்படுத்தி இருக்கு. அதை முன்னெடுப்பதற்கு 1% முடியல. கடைசியில இத்தனை கற்பழிப்பு, கொலை, 2.5 வயது குழந்தையை வந்து ஒருத்தங்களால சேதப்படுத்த முடியுது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை
எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அல்லது எந்த அளவிற்கு நமது சட்டமும் ஒழுங்கும் சீர்கெட்டு இருக்கு இல்லையா? பயம்ங்கிறது துளி அளவும் மனிதனுக்கு இல்லை. அப்படி இல்லாட்டி முழுக்க விரக்தியில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இது மாறிடுச்சு. அந்த விரக்திக்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சமூகமா இருக்கும். இல்லைன்னா முழுமையா போதைக்கு அடிமையாகி தன்னுடைய உடலும் மனமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு சமூகமா மாறி இருக்கு. அப்படி இல்லாம இருந்தா அது ஒரு சின்ன குழந்தையை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கின்ற எண்ணம் கூட யாருக்குமே வராது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. குடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம்னு சொல்ற கனிமொழி முழுவதுமாக தோற்று போன ஒரு தோல்வியினுடைய அடையாள முகமாக தான். ஒரு பெண் என்பவள் ஆளுமை, பெண் என்பவள் ஒரு ஆக்கம் அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு சிறுமைப்படுத்திய ஒரு தலைவராக கனிமொழி அவர்கள் எல்லாரும் ஈஸியா டார்கெட்டட் லீடரா போயிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆன்சரே இல்லை. திருப்பி அவங்களுக்காக பேசுவதற்கும் ஒரு ஆன்சர் இல்லை, அவங்க பேசுறதுக்கும் ஒரு ஆன்சர் இல்லை, கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட விடையும் இல்லை, ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. அவங்க முழுக்க அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கணும். அப்படி இல்லாம இருந்திருந்தா அந்த பெண்மைங்கிற விஷயங்களை தாண்டி இங்க இந்த தமிழகத்துல நமது பண்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த தாய்மைங்கிற விஷயங்களை தாண்டி அவர்கள் ஒரு திராவிடத்தினுடைய முழு அரசியல்வாதியா மாறி இவர்களை போன்றே இவர்களும் இருக்கிறார்கள். ஆண்களை போன்றே இவரும் மாறிவிட்டார். அவர்களுடைய சுபாவம் முற்றிலுமாக மாறிவிட்டதுன்னு தான் சொல்லணும். இல்லாம இருந்திருந்தா ஒரு முன்னெடுப்பு கூட இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கல. 2.5 வயது குழந்தை சரி, இப்ப நடந்த அந்த பள்ளி மாணவனுடைய சடலத்தை பெற்றோர்கள் இன்னும் வாங்கல. இப்போ 8 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு சடலத்தை வாங்காம ஒரு குடும்பம் பரிதவிச்சிட்டு இருக்கு. ஒரு எம்பி, அந்த தொகுதியில இருந்த ஒரு எம்பி ஆறுதல் சொல்ல போறாங்க. மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு நடுவுல ஆறுதல் சொல்ல போனாங்க. ஆறுதல் சொல்லி நாட்கள் எத்தனை? ஆளுங்கட்சி யாரு? யாருடைய அரசு? இன்னும் சடலம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. யாருதான் இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாப்போ? சம்பந்தப்பட்டவங்களே. திருடன் கையிலேயே சாவி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சம்பந்தப்பட்டவங்களே போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. முடிவை அதற்கு விடை கொடுக்கிறவர்களே தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. யார் அதற்கு ஒரு ஆன்சரபிளோ அவங்க போய் பார்த்து இத்தனை நாளாயும் கூட இன்னும் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கல. அந்த பெற்றோருடைய பரிதவிப்பை பாருங்க. அதாவது தகரத்திற்கும் தங்கத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு குழந்தைகள்ல கூட அதனுடைய குணாதிசயங்களை வச்சு ரொம்ப நம்ம அவங்கள தரம் பிரிக்கலாம். அந்த வகையில இந்த பொண்ணு அவ்வளோ படிக்கிற பொண்ணு எந்த இடத்துலயுமே அதனுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்காத அளவிற்கு ஒரு நல்ல பெயரெடுத்த ஒரு பொண்ணு. படிப்பு இருக்குனாலே இந்த இடத்துல ஒழுக்கம் இருக்குன்னு அர்த்தம். படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னாலே அந்த அளவிற்கு அந்த பொண்ணு ஒரு தன்மையான பொண்ணா இருக்கணும். 24 மணி நேரம் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜி, நம்ம கவர்மெண்ட் யூஸ் பண்ற எவ்வளவு சிசிடிவி கேமராஸ் இல்லாத எந்த ஒரு இடமுமே கிடையாது. நினைச்சா அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னா இது டார்கெட். இதை திட்டமிட்டு இந்த பெண்ணை சிதைத்திருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி அதை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இருந்தாலுமே கூட அவளுடைய அந்த இடத்திலிருந்து அவளுடைய படிப்போ அல்லது அவளுடைய தன்மையோ வேற யாராவது டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்ல அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணவங்களை அந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணதுனால அது ரியாக்ட் பண்றாங்களா? அந்த இடத்துல இருப்பவர்கள் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிகவும் மோசமான கட்சிகளோடு தொடர்பு இருக்காங்களா? ஏன்னா இந்த குழந்தையை சிதைத்தது பின்னணி பார்த்தா டிஎம்கே. அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் குற்றம் நடக்குது, அந்த மாணவிக்கு பின்னாடி போய் அந்த குற்றவாளிகளோட பின்னணி பார்த்தா அதுவும் டிஎம்கே. அவர் சொன்ன மாதிரி அந்த யார் அந்த சார் இன்னும் மட்டுமே மர்மமா வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிந்த மர்மம். ஆனா அதை வெளிப்படையா யாரும் சொல்றது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே அதனுடைய பின்னணி நீங்க போய் பாத்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் முடியும். இல்லாம இருந்திருந்தா இந்த விஷயம் இவ்வளோ 8 நாளாகவே ஒரு கேள்விக்குறியா இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த உணர்வே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டே கிடையாது. யாருடைய மனதையுமே குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலுமே கூட ரொம்ப கலைஞர் ஒரு மேடையில மனோரமா அவர்களை பத்தி பேசும்போதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய 2வது மனைவியினுடைய அந்த அவர் திருமணம் செய்து குடும்பம் நடத்துறது, கனிமொழி அவர்களுடைய தாயோட குடும்பம் நடத்துவது அவருடைய முதல் மனைவிக்கு எப்படி தெரிந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாரு. அது அவர்களுடைய சொந்த காரியமா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல அப்போ அளவுக்கு பிளெக்சிபிளா இல்லாம அதுக்கப்புறம் லேட்டரானா தெரிய வரும்போது அப்போ அந்த சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா,
இவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, அதையே மதிக்க முடியல குடும்பத்துக்குள்ளே. முதல் மனைவி என்ன யோசிப்பாங்க அப்படிங்கறது அவரால் உணர முடியல. எப்படி மக்களுடைய மனநிலையை உணர முடியும்? அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ், இதுக்கே மரியாதை கொடுக்காத ஒரு மனிதர்களால மற்ற மனிதர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? அந்த வழியிலேயே வந்ததுனாலயோ என்னமோ, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளா இருந்தாலுமே, பொறுப்புல முதலமைச்சராக இருந்தாலுமே, தனது தங்கையாக இருந்தாலுமே, அவர்கள் கொடுத்த வாக்கு மேல அவங்களுக்கு சென்டிமெண்ட் இல்ல, தனது தங்கை மேலே அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இல்ல. அது எல்லாத்தையுமே ரொம்ப இயந்திரத்தனமா பாக்குறாங்க. இவர்கள் கனிமொழி அவர்கள் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் செய்ய முடியல. இவ்வளோ போதைக்கு, அதாவது மதுக்கடைகளை ஒழிப்போன்னு பேசின அதே கனிமொழி அவர்களுடைய ஆட்சியில, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முழுக்க மது அல்லாது, கஞ்சா அல்லாது நிறைய வேதிப்பொருள்களினுடைய போதைக்கு மொத்தமா அடிமையா இருக்காங்க. மொத்தமா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஒருத்தன் போதையில இருக்கிறானா இல்லையா. அந்த அளவிற்கு அடிமையாக்கி எல்லாத்தையுமே மனநோயாளியா மாத்தி வச்சிருக்காங்க. இருக்கிற மாதிரி கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அப்படின்னா இவங்க கிட்ட நீங்க ஒரு தலைவர்கிட்ட, மனசாட்சி இல்லாத தலைவர்கிட்ட, பொய்களை மட்டுமே கூறுகின்ற ஒரு தலைவர்கிட்ட, இலவசங்களை கொடுத்து வாக்குகளையும் அதிகாரத்தையும் பெற்றுவிடலாம் என்கிற தலைவர்கிட்ட நீங்க ஒரு ஆட்சி மாற்றத்தையோ ஒரு நல்லாட்சியோ பார்க்க முடியாது. இது மீண்டும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டா நான் இப்ப கேள்விப்பட்டது என்னன்னா, தேர்தலுடைய வரையறை வந்த பின்பு கூட திராவிட முன்னேற்ற கழகமானது சில திட்டங்களை தொடங்கி வைத்து, பழைய தேதியின் பேர்ல தொடங்கி வைத்துட்டு இருக்காங்க. அதை முழுக்கவும் ஊடகங்கள் மறைத்து விட்டதுங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வருது. இது எல்லாமே தான் தமிழகம் எப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்குக்கு யார் கட்டுப்பட்டு இருக்காங்க, கட்டுப்படுறவங்க தானே கட்டுப்படுத்துவாங்க. இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே எந்த ஒரு சட்டத்திற்கும் கட்டுப்படலைன்ற போது அவரால் எப்படி மக்களை சட்டத்திற்கு கட்டுப்படுத்தி ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் சொல்லுங்க? இப்போ திமுக வீழ்த்துவதற்காக இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறதா, இல்ல மேலும் சில கட்சிகள் தேவைப்படுகிறதா? விஜய் போன்ற கட்சிகள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு என்டிஏ கூட்டணி. யாதவ் அர்ஜுனா அவர்கள் மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா தங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. அதாவது 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவியும் 90 சீட்டு வரையும் ஒதுக்குனாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தலைவர் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? அது அவருடைய கருத்து தான். அர்ஜுனா யாருமே அவர்களுடைய கட்சியை தரம் குறைத்து பேச மாட்டாங்க. அது கட்சி தலைவர்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கலாம். அவர் எந்த ஆஃபரை சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. அகில இந்திய அளவுல நிறைய கட்சிகள் இருக்கின்றது, மாநில கட்சிகள் இருக்கின்றது, தேசிய கட்சிகள் இருக்கின்றது. அதனால அவர் அவருடைய கட்சியை விட்டு கொடுக்காம சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிங்கிறது எப்பவுமே அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு மைனாரிட்டி திமுக. அவர்களுடைய திமுகவினுடைய ஓட்டுன்னு பார்த்தா அங்க மிக 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 குறைவுதான். அவர்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினருடைய ஓட்டு, அது மாதிரி மற்ற இந்த மாதிரி நிறைய கட்சிகளை ஒருங்கிணைத்தா மட்டும்தான் அவர்களால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு வலுவான கூட்டணியாங்கிறத தாண்டி எப்போதுமே ஒரு 5 வருட தளம் கொடுத்து விட்டு பிறகு மக்களுக்கு 2 ஆப்ஷன். இந்த ஆட்சியை நம்ம அகற்றவே முடியாது, ஒரு சலிப்பு என்பது ஏற்படும். ஆனா அது எப்படின்னா ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்குமே தோணும். ஆனா முதல் கட்டத்திலேயே அந்த 5 வருடங்கள்லயே பொதுவா அது நமக்கு கூட்டணி எல்லாம் பலம் எல்லாம் தேவைப்படாது. அந்த 5 வருடம் ஆட்சி நல்லாட்சி நடத்தினாலே அடுத்த 5 வருடங்களுக்கு தானா போகும். நம்ம பாரத பிரதமர் எப்படி இப்போ 3வது முறையாக பிரதமராக இருக்கிறாருன்னா அந்த நல்லாட்சியின் பெயரில் தான். அந்த கூட்டணி அது இதெல்லாம் பின்னாடி இவர்களுக்கு இந்த முதல் 5 வருடங்கள்லயே இப்போ கூட்டணியை இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியா வரணும்ன்றதுக்கு ஒரு ஒர்க் பண்ணாங்களோ, அதுல இருந்தோ இன்னும் ஒரு 10 மடங்கு 50 மடங்கு அதிகமா சிரமப்பட வேண்டியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். நல்லாட்சியை இந்த 5 வருடங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சிரமமே தேவையில்லை. மக்கள் சர்வசாதாரணமாக இப்ப போன தடவை 2011 ஏடிஎம்கே வந்த போது அடுத்த முறையும் ஏடிஎம்கே வந்துருச்சு. ஏன்னா அந்த அந்த ஆட்சியில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது செகண்ட் லெவலுக்கு 2ஆம் கட்டத்திற்கு போகும். 10 வருடங்கள் கடக்கும் போதுதான் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படும். ஆனா
இரண்டாம் கட்டத்துல வந்து இவர்கள் இவ்வளோ மெனக்கடுற அளவுக்கு, இவ்வளோ கூட்டணி இன்னும் வலுப்படுத்துற அளவுக்கு, இலவசங்களை அள்ளி அள்ளி வழங்குற அளவுக்கு, பொய்களையும் பிரட்டுகளையும் அப்படியே ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த தடவை ஆட்சியை பிடிக்கணும்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. முட்டாள்தனமா இருக்கு. 5 வருடம் லட்டு மாதிரி கையில ஆட்சியை மொத்தமா குட்டி சவராக்கி அதை வந்து கெடுத்து அது ஒண்ணுமே இல்லாம பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன டிராமா பண்ணலாம், எவ்வளோ எல்லாம் பொய் சொல்லலாம். இன்னும் இந்த தமிழகத்தை ஃபுல்லா கடனுக்கு ஆட்படுத்தலாம். என்ன லேசுப்பட்ட விஷயம் இல்லை தம்பி. நீங்க இந்தியாவோட ஒப்பிடுவோம்னு சொல்லுவீங்களே, இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது நம்பர் 1 மாநிலமா கடன்ல இருக்கோம் நாம. அங்க பாரத பிரதமர் கடன் எல்லாத்தையும் தீர்த்து, காங்கிரஸ் பண்ணி வச்சிருக்கிற கடன் எல்லாத்தையும் தீர்த்து, இப்பதான் இந்தியா கடன் இல்லாம இருக்குன்னு ரிலாக்ஸ்டா இருக்கிற பட்சத்துல இந்த தமிழ்நாட்டுல இன்னும் சிறுபிள்ளத்தனமா கடனை வாங்கி ரெவென்யூ எடுத்து கொடுக்கணும். இலவசம் கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருகி அதுல இருந்து கொடுக்கணும். ஆனா கடனை வாங்கி கொடுத்து யாருக்கு பாரம்? திரும்ப மக்களுக்கு பாரம். இதனால பாதிக்கப்பட போறது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. முட்டாள்தனமான ஒரு முதல்வர் அமரும் பொழுது ஆட்சியினுடைய அவலம் என்னங்கிறது, அதாவது ஒரு குடும்ப தலைவன் சரியில்லாம இருந்தா எப்படி ஒரு குடும்பம் கடனுக்குள்ள முழுகும்? அது நல்லதா? கடன் வாங்கி நீங்க சோஃபால உட்காந்து கடன் வாங்கி டிவி பாக்குறதுக்கு பேரு ஒரு நல்ல குடும்பமா? கடன் இல்லாம நாம வந்து 3 வேளை நல்ல உணவா இருந்துன்னா அதுதான் நல்ல நிறைவான ஒரு குடும்பம். ஆனா இங்க என்னன்னா ஷோ பண்றது. சில குடும்பங்கள்ல பார்ப்பாங்க, அந்த ஷோ பண்றதே தான். பின்னாடி எவ்வளோ கடன் இருக்கும், மொத்தமா ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லை மொத்தமா சாகிற அளவுக்கு வந்துடுவாங்க. அதாவது தனது தேவைக்கு மீறி கடனை வாங்கி மொத்தமா போய் மாட்டிக்கிறது. இதுதான் ஒரு நல்ல நிர்வாகமா? ஒரு குடும்ப தலைவனுடைய நிர்வாகம் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு பொறுப்பற்ற முட்டாள்தனமான ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு குடும்ப தலைவனுடைய நிர்வாகம் எப்படி இருக்குமோ அதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய நிறந்தார். ஒரு தற்கொலை மாதிரி தான். என்ன பண்றோம், என்ன தேவை? இன்னொன்னு தம்பி, அடுத்து யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே தமிழக மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கிறவங்க, ஏன்னா இதெல்லாம் திரும்பி வரி சுமையா மக்கள் மேலதான் போகும். அக்கறை இருக்கிறவங்க, ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க நம்மளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிறவங்களால கூட கடன் வாங்கி ஒரு சுமையை கொடுத்துட்டு போக முடியாது. தன்னை நிரூபிக்கிறதுக்காக அடுத்தவனை முட்டாளாக்க முடியாது. ஆனா இதை சர்வசாதாரணமா என்ன வாங்குற கடனை வர்ற ஆட்சி கட்டலாம், இல்லை நம்ம வந்தா பாத்துக்கலாம், சுமையை ஏத்திக்கலாம். இந்த அளவிற்கு ஒரு மெத்தனமான ஒரு ஆட்சி. என்ன பண்றோம் தனக்கும் தெரியாது, திரும்பி அதிகாரம் மட்டும் வேணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இப்படிதான் போகுது. மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தாமைக்கு நன்றி. நன்றி.